தமிழ்நாட்டில் இப்படியும் சில மலை கிராமங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். கரடு முரடான இந்த காட்டுப்பாதைதான் இங்குள்ள கிராமங்களின் சாலை போக்குவரத்து. சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் போக்குவரத்து வசதியை இந்த கிராமங்களை எட்டி பார்த்ததில்லை. மலை உச்சியில் உள்ள இந்த ஒற்றை கட்டடம் ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பள்ளிக்கூடம் என்றால் என்னவென்றே தெரியாத சில கிராமங்களும் இந்த வனப்பகுதியில் மறைந்துள்ளன. உலகநாதனும் இந்த இருசக்கர வாகனமும் இல்லை என்றால் இங்குள்ள மலை கிராமங்களில் உள்ள பழங்குடியின குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறிதான். வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோனியூர், எழுதிமருந்தூர் உள்ளிட்ட மலை கிராமங்களை சேர்ந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பயணித்து குண்டுரானியில் உள்ள பள்ளியில் தான் படிக்க வேண்டும். ஆனால் இந்த 5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நம்மால் ஒரு நாள் பயணிப்பதே மிகவும் சவாலானது. நான் இருக்கிற வில்லேஜ்லேருந்து 3 வில்லேஜுமே பார்த்தோம்னா கொஞ்சம் ரோடு வசதி இல்லாமல் கரடு முரடாக தான் இருக்கும். 2 வீலர் போகிறதுக்கு அதுவும் சிங்கிளாக போகிறதுனாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த பசங்க தனியாக போனால் ஸ்கூலுக்கு போனால் ரோடு வசதி சரியில்லாததுனால ஸ்கூல் போகாமலே வீட்டில் தான் இருந்தாங்க. நான் ஒரு வீட்டாண்டையும் போயிட்டு அந்த பசங்க வீட்டாண்டி இருந்துட்டு அவங்கள ரெடி பண்ணி கூடவே இட்டுன்னு போயிட்டு பாடங்க சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் வரும்போது கூடவே இட்டுன்னு வந்து அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு தான் போவேன். ரோடு ஆனால் பார்த்துங்களா அந்த பசங்களை இட்டுன்னு போகும்போதும் ரோடு பயமாக தான் இருக்கும். இந்த 3 வில்லேஜுக்கு வர ரோடு பார்த்தீங்கன்னா கரடு முரடாக குழி பள்ளம், எப்படி முழங்கால் பள்ளம் இருக்கும். ரொம்ப பள்ளத்தில் வரும்போது பிரேக் அடித்தானா இது என்னது அப்படியே வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது சப்போஸ் என்னென்னு புது ஆளுங்க என்ன வந்தாங்கன்னா அவங்களால இந்த இடத்துல ஓட்ட உணர முடியாது. ஏன்னா சிங்கிளாக பண்ணாலே கஷ்டம். அந்த கஷ்டமான சூழ்நிலை நான் பசங்களை 2 பசங்களை தான் இட்டு பண்ணியிருப்பேன். இதன் காரணமாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தையே பள்ளி மாணவர்களின் வாகனமாக மாற்றிவிட்டார் உலகநாதன். மலை கிராமங்களில் இருக்கும் மாணவர்களை நாள்தோறும் 4 முறை மேலும் கீழும் அழைந்து பள்ளிக்கு அழைத்து வருகிறார். மாலை மீண்டும் பள்ளி முடிந்ததும் மாணவர்களை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளி இடைநிற்றல் விகிதம் 0 குறைந்துள்ளது. சப்போஸ் நான் இல்லைன்னா அந்த பசங்க போகிறது கொஞ்சம் கஷ்டமா. ஏன்னா பூச்சி பாம்பெல்லாம் இருக்குதுங்க. அந்த காட்டு வழியை போனால் பேரண்ட்ஸுக்கு நம்பி அனுப்பினா கொஞ்சம் பயம்தான். ஏற்கனவே நிறைய அள்ளி அந்த சம்பவம் நடந்திருக்கு. பாம்பு கடிச்ச ஒரு குழந்தைய இருந்திருக்கு. அதனால அந்த காட்டு வழியே அந்த கரடு முரடான வழியில நாம் நடந்து போனாலே விழுந்துரும் பயம். ஏன்னா சின்ன குழந்தைங்க 1வது படிக்கும் குழந்தை போனாலே பேரண்ட்ஸுக்கு போய் வரணுனாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பள்ளிக்கூடத்திற்கே செல்லாத பழங்குடியின பெண் விஜயா தனது 2 பெண் குழந்தைகளுக்கு எப்படியாவது கல்வியை புகுத்திவிட போராடுகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் காட்டுப்பாதையில் பயணிக்கும் தனது குழந்தைகள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்பதே விஜயா போன்ற பெற்றோர்களின் கவலையாக உள்ளது. எங்கள் ஊர் தோனியூர், பசங்க 2 பொம்பளை பசங்க எனக்கு. அதனால நாங்கள் கொல்லையில் வேலை செஞ்சுன்னு, நிலத்தில் வேலை செஞ்சுக்கின்னு, ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு படிக்க பார்த்து தான் எங்கள் பசங்களுக்கு ரோடு வசதி இல்லை. போனாலும் நடந்து போனாலும் பூசை போட்டு பாம்பு இருக்குது. பசங்க நிறையா கொத்தி இறந்து போய்க்குது. அதனால உலகநாதனா கூட்டின்னு போயிருக்கிறாங்க. கூட்டின்னு போய் காலையில் 8 மணிக்கால் கூட்டின்னு போய் நைட் சாயங்காலம் 4 மணிக்கு கூட்டினுறாங்க. தலைமை ஆசிரியர் ஜோசப் அண்ணையா நாள்தோறும் வேலூரில் இருந்து 50 கிலோமீட்டர் பயணித்து இந்த காட்டுப்பாதையில் தான் பள்ளிக்கு வருகிறார். தனது சீரிய முயற்சியால் 30ஆக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை 100க்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளார். அப்போ மோசமான சாலை வசதியில தினமும் பயணம் பண்ணோம்னா கண்டிப்பா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் காலில் அடிபட்டு தான் நான் பள்ளிக்கூடம் நிற்கிறேன். இன்னைக்கு கூட அந்த வீக்கம் இருக்கு எனக்கு காலில். இந்த காலையும் வீக்கம் இருக்கும். அந்த வழியோட தான் வண்டியை ஓட்டிட்டு வருவேன். எனக்கு இந்த இடத்துல சேரணும், அவ்வளோதான். முதல்ல சேர்ந்துட்டா அடுத்து என்ன செய்யணுன்ற விஷயம்தான் நம்மளுக்கு வரும். நான் என்னுடைய பகுதியை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் 70 கிராமங்களை பற்றி பேசுனோம்னா நம்ம நிலவில் ராக்கெட் ஓடுறத பதிலாக இங்கே ரோடு போட்டுடலாம். உலகநாதன் என்ற நபர் இல்லைன்னா அந்த பள்ளிக்கு வருகின்ற தொடர்ச்சி விட்டு போகும். அப்போ அந்த உலகநாதன் என்ற தம்பி கூட்டிட்டு வர்றதால தான் இன்னைக்கு பசங்க தொடர்ந்து வருவதற்கு. உலகநாதனின் பயணம் இதோடு முடிந்து விடவில்லை. அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கும் முற்றிலும் இந்த உலகத்திலிருந்தே துண்டிக்கப்பட்ட பெரிய தட்டான்குட்டை கிராமத்தை நோக்கி பயணிக்கிறார். இந்த கிராமத்திற்கு செல்வதே மிகவும் சவால் நிறைந்தது. இருசக்கர வாகனம் செல்வதே கடினம் என்பதால் இங்குள்ள குழந்தைகளுக்காக இங்கு தற்காலிக பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லை, இந்த 3 வில்லேஜ் தவிர
பெரிய தட்டான்கோட்டைன்ட்டு அந்த வில்லேஜ் பார்த்தோம்னா 5 வருஷமாக ஸ்கூலுன்னு என்னன்னு தெரியாது. சென்ட்ரு காடு. ஏன்னா அந்த அந்த ஊருக்கு போனாலே ஒத்தையடி பாறை தான், வெறும் கல்லுங்க தான் இருக்கும். 2 வீலர் போகிறதே கஷ்டம். இந்த பசங்களை இங்கே எலந்தபுரி ஸ்கூலில் விட்டுட்டு அங்கேருந்து எலந்தபுரி ஸ்கூல்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அந்த வில்லேஜ் பெரிய தட்டான்கோட்டை போனோம். அங்கே போய் அந்த 1 மாதம் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் டைம் வந்து ஸ்கூல் விட்ட பசங்களை இட்டு வந்து மறுபடியும் அவங்க வீட்டாண்ட வந்து விட்டு வந்துடுவோம். சுற்றி காடு, இதில் வந்து வில்லேஜு. எந்த சைடும் அவங்க போகிறதுக்கு இதுவும் இல்லை. ஏன்னா காடுனால அந்த பூச்சினால பயத்தினால அவங்களும் அந்த வில்லேஜை பார்த்துக்கலான்னா ஃபுல்லாக வேலைக்கு தான் போவாங்களே, யாரும் எங்கள் வீட்டில் என்னத்தில். அதனால அந்த பசங்க அந்த படிப்பறிவுன்னு எல்லாமே இந்த இடத்துல இப்போ 1 வருஷமாக போகிறதுனால எல்லாருமே அந்த 30 பசங்க தொடர்ந்து வராங்க. படிப்பு அது என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கினாங்க. இப்போ பள்ளிக்கூடம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த பழங்குடியின குழந்தைகள் தலைமையாசிரியர் ஜோசப் அண்ணையா மற்றும் உலகநாதனின் முயற்சியால் தற்போது கல்வியை பெறுகின்றனர். இருந்தாலும் நாம் தான் இங்கே ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சிருக்கோன்னா அந்த அருமை என்னன்னு நாம் தான் தெரியும். நம்ம இடத்த வந்து நாம் பார்க்கலன்னா வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் எங்கேயும் வேலைக்கும் போகல. இப்போ நாம் படிச்சுட்டு நம்மளோட போகக்கூடாது, நம்ம பின்னால் வர சந்ததிகளும் நம்மள மாதிரி படிச்சுட்டு ஏதோ ஒன்று நம்ம தனியாக போராடினா எதுவும் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அட்லீஸ்ட் இந்த கிராம பசங்களான்னு படிக்க வச்சு ஏதான ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்கன்னா இந்த ரோடு வசதி இல்லாததை அவங்க பார்த்து ஏதோ ஒன்று அப்போனா ரோடு வரும் நம்பிக்கையில் தான் இட்டு போயிட்டு அந்த பசங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கேன்.